ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. விசேஷமாக சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்களை கூட சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 80 ஆண்டுகள் சுதந்திரம் பெற்ற நம்முடைய இந்தியா நாட்டுக்கு பெருமை. ஒரு சலீட் நம்ம தாய் நாட்டுக்காக, நம் தாய் மண்ணுக்காக தலை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன் நம் அனைவருக்கும். எனக்கு அருமையானவர்களே, இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தின நாள் 2026ஆம் ஆண்டு 80 ஆண்டுகள் ஆயிற்று நம்முடைய நாட்டு சுதந்திரம் பெற்று. அதை பெற்று தந்த தலைவர்களுக்கும் தலை வணங்குகிறேன். இதை காப்பாற்றி கொண்டு இருக்கிற தலைவர்களுக்கும் தலை வணங்குகிறேன். தாய் மண்ணே வாழ்க, வணக்கம். சுதந்திரம் 80 ஆண்டுகள் ஆயிற்று பெற்று. அடிமையா இருக்கிறோமா, சுதந்திரமா இருக்கிறோமா? அடிமையா இருக்கிறோமா, சுதந்திரமா இருக்கிறோமா? ஒரு கேள்வியாக இன்றைக்கு காணப்படுகிறது. சுதந்திரம் அடைந்தோம் என்றால் அதுக்கு முன்னதாக அடிமைகளாக இருந்தோம் என்றுதான் அர்த்தம். ஆகவேதான் சுதந்திரம் பெற்ற அடிமைகள் யார்? டுடே மெசேஜ் டாபிக், சுதந்திரம் பெற்ற அடிமைகள் யார்? சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகள் ஆயிற்று. ஃப்ரீடமா இருக்கிறோமா? சுதந்திரம் மெய்யாலுமே நம்ம நாட்டில் இருக்கா இல்லையா என்பது குறித்து வேத வாக்கியங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட பார்க்கிற சமுதாயத்துல நாம் மெய்யாலுமே சுதந்திரம் அடைந்திருக்கிறோமா என்றதான கேள்வியாகவே காணப்படுகிறத நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு பெருமை, நமக்கு ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு மகிழ்ச்சி, நமக்கு ஒரு பெரிய மாற்றம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம். வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுவோம், வாழ்த்துவோம், கொண்டாடுவோம், கொடியேற்றுவோம், சந்தோஷப்படுவோம், ஜெபிப்போம், துதிப்போம். அருமையாக சந்தோஷத்தை இனிப்பு மூலமாக பகிர்ந்து கொள்ளுவோம், ஊடகம் மூலமாக வாழ்த்துக்கள் சொல்லுவோம். இந்த ஆகஸ்ட் 15 ஒரு பெருமையான ஒரு நாள், பெருமைக்குரியது என்று சொல்லலாம். ஏனென்றால் நம்ம நாடோடு கூட இணைந்து சில நாடுகள் கூட ஃப்ரீடம் பெற்றுக்கொண்டது, விடுதலை பெற்றுக்கொண்டது. நம்ம நாட்டை பிரிட்டிஷ்காரன் கையிலிருந்து சுதந்திரம் பெற்று தந்த விடுதலை தலைவர்களுக்காக வாழ்த்துக்கள். அதோடு கூட காங்கோ என்ற அந்த தேசம் கூட பிரான்ஸ் நாட்டிலிருந்து விடுதலை பெற்றது. காங்கோ. கொரியா தேசம் ஜப்பான் நாட்டிலிருந்து விடுதலை பெற்றது. பிக்ரேன் தேசம் பிரிட்டிஷ்காரனிலிருந்து விடுதலை பெற்றது. லியோன்டன் ஸ்டான் என்றதான தேசம் ஜெர்மனிலிருந்து விடுதலை பெற்றது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த நாடுகளுக்கெல்லாம் பெருமை பாருங்க. நம்ம நாடு மட்டுமல்லாமல் சில நாடுகளை அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நாடுகளுக்கு கூட விடுதலை பெற்றது ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. சரித்திரங்கள் இவைகள் எல்லாம் நமக்கு மட்டுமல்லாமல் அந்த பெருமை சில நாடுகளுக்கும் உண்டு என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆகவே இவர்கள் ஃப்ரீடம் பெற்றார்கள், அடிமைதளத்திலிருந்து கடந்து வந்தார்கள். இன்றைக்கு சுதந்திரவாளிகளா இருக்கிறார்களா, அடிமைகளாகவே இருக்கிறார்களா? சுதந்திரம் பெற்ற அடிமைகள் யார் என்ற தலைப்பில் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். சுதந்திரம் என்று கொண்டாடுகிறோம், பட் அடிமைகளா இருந்தோம் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. அந்த அடிமைகளிலிருந்து மெய்யாகவே விடுதலை அடைந்தோம். ஒரு வார்த்தை செய்தியில் வந்ததை நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு. வெள்ளக்காரன் கையில இருந்து பெற்ற இந்தியாவை கொள்ளைக்காரன் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொள்ளை.
கொள்ளை கொள்ளை, கொள்ளக்காரன், கொலைக்காரர்கள், கொள்ளக்காரர்கள், திருடர்கள், உபச்சாரக்கர்கள், பல கலப்படங்களை கலந்துகிற கள்ளர்கள், பலவிதமா சொல்ல முடியும். நம்ம நாட்டில் விடுதலை இருக்கா? கொல்ல கொள்ளையாக ஏழைகளை அடித்து வெளிநாடுகளை பதித்து வைத்திருக்கிற கொள்ளக்காரர்கள் கூட்டம், எங்க விடுதலை? இல்லை. பெண்களை கற்பழிக்கிறது, எங்க விடுதலை? சிறு பிள்ளைகளை கற்பழித்து கொலை செய்கிறது, எங்க விடுதலை? உபச்சார விடுதிகள் எங்க விடுதலை? உபச்சாரங்கள் எங்க விடுதலை? அநேகமாக பணம் கண்டா போதும், பதவிகளை கண்டா போதும், ஆஸ்திகளை கண்டா போதும் கொலை செய்கிற கொலைகார கும்பல்கள், அதிகாரிகள் முதற்கொண்டு ஏழைகள் வரை காணப்படுகிற கொள்ளை கூட்டம், கொலைகார கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ கலப்படங்கள், போத மருந்து, போத மயக்கம், சாராய், டாஸ்மாக் கடைகள், பான் பராக்கு, குஸ்கா, என்னென்னவோ ஆன்ஸ், இப்படி தேவையில்லாத போதை பொருட்கள் மூலமாக இன்ஜெக்ஷன், மாத்திரை, மருந்து, பீடி, சிகரெட்டு, இப்படி கொள்ளையாக அவைகள் மூலமாக போதை பொருட்களை விற்று கொள்ளடிச்சு ஏழைகளை கொலை பண்ணுகிற கொள்ளையான வியாதிகள் உண்டாக்கக்கூடிய வேலைகளை செய்கிற எங்க விடுதலை நம்ம நாட்டு? கேட்டா அடி, கேட்டா உத, கட்ட பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, எந்த இடத்துல நியாயம் இல்லையே. இதுவா சுதந்திரம் பெற்ற நாடு? நல்லதை கேட்டா அடுத்தபடி அவனுக்கு சமாதி தான். உள்ளானதை கேட்டா உறவருந்து போவோம். உண்மையை சொன்னா அவுட், கதம் கதம். அதுதான் சுதந்திரம் பெற்ற நாடா? இதுதான் இண்டிபெண்டன்ஸ் டேவா? நியாயத்துக்கு நியாயம் எங்க? நியாயத்துக்கு அநியாயம், நீதிக்கு அந்நீதி, ஆசுரத்துக்கு சாபம், பரிசுத்தத்துக்கு பாவம், வெளிச்சத்துக்கு இருள், நன்மைக்கு தீமை நடக்கிற இந்த தேசத்துல எங்க சுதந்திரம்? சுதந்திரம் பெற்ற அடிமைகள் யார் என்றால் இன்னும் அடிமையாகவே இருக்கிறோம். பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம், சாபத்துக்கு அடிமையா இருக்கிறோம், தீய பாவ பழக்க வளங்களுக்கு அடிமையா இருக்கிறோம், உபச்சாரத்துக்கு அடிமை, வேசித்தனத்துக்கு அடிமை, அக்கிரமத்துக்கு அடிமை, பணம் திருடுவதற்கு அடிமை, பலவிதமான ஆகாரங்களை கலப்படுத்துறதுக்கு அடிமை. பால்ல தண்ணியை ஊத்துறான், கல்லு அரிசியில கல்ல கலக்கிறான், ராகில கல்ல கலக்கிறான், மஞ்சா தூளுல, டீ தூளுல, மிளகா பிடியில, எல்லாத்திலையும் கலப்படம் தான். அப்படி வித்து ஒருத்தனை சாவடிச்சு கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதித்து கொள்ளடித்து வெளிநாட்டுல பேங்க்ல கட்டுக்கட்டா கடுக்கு, கோடி கோடியா கடுக்கு. இவனும் சாப்பிடுறது இல்ல, நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்து வேலை செய்யறவனுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கிற மேல ஆகாரம் கொடுக்கறது இல்லை. எங்கேயா சுதந்திரம்? எங்கேயா போச்சு நம்ம ஃப்ரீடம்? எங்க போச்சு? உயிர் கொடுக்கிற ரத்தம், ரத்தத்துல கூட ரெட் கலர் கலந்து வித்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு உயிரே ரத்தம் தான், அந்த ரத்தத்துல கூட கலப்படம் கலந்து விற்கிறாங்கன்னா ஓ வா, எவ்வளவு கொடுமை தெரியுமா? இவ்வளவு கொடுமை. அப்படி வித்து பணக்காரன ஆயி அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அவனும் அனுபவிப்பதில்லை, ஒழுங்கா இருக்கிறவனையும் உயிரோடு வைக்கிறது இல்லை. இது என்ன என்று விளங்கவில்லை.
பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு அடிமைகளா இருந்தார்கள், என்ன செஞ்சார்கள் என்பது குறித்து பைபிள் நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது. பைபிளுக்குள்ள கடந்து போவோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை இந்த நாளில் திருப்பிக் கொள்வோம். முதல் பாகமாக பார்ட் 1, சுதந்திரம் பெற்ற அடிமைகள் யார்? பார்ட் 1, த புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 2 verse 10 to some words. It is wonderful scriptures, very nice Bible. நமக்கு கிளியரா சொல்லும். இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, எகிப்து தேசத்துல 400 ஆண்டுகள் அடிமைகளா இருப்பார்கள் சொன்னார் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட. இன்னொரு 30 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க. ஏன்னா யோசேப்பு உயிரோடு இருந்த நாட்கள்ல சுகமா வாழ்ந்தாங்க, அடிமைகளா இல்லை. ஆகவே 430 வருடங்கள் முடிந்த உடனே எகிப்து தேசத்துல அடிமைதானத்திலிருந்து விடுதலாகி பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிட்டார். பிரிடம் பெற்றார்கள். மீண்டும் ஒழுங்கா இருந்தாங்களா? அவங்க இல்ல. ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு தெய்வங்களை மாற்றி அருவருப்பாரங்க காரியங்களை செய்து பாவம் செய்தது நிமித்தமாக மீண்டும் ஆண்டவர் பாபிலோன் தேசத்துக்கு 70 ஆண்டுகளாக ஒப்பு கொடுத்தார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக அற்புதமான பாடங்களை நாம் படிக்க முடியும். 2 நாளாகமம் கடைசி அதிகாரம், எஸ்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், எரேமியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அற்புதமாக 70 ஆண்டுகள் அடிமைகளா இருந்து எசேக்கியேல் புஸ்தகத்துல மீண்டும் அவர்கள் திரும்பி வருகிறார்கள். எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், எசேக்கியேல் புஸ்தகம், இன்னும் பழைய ஏற்பாட்டு சிறு தீர்க்கதரிசி புஸ்தகங்களில காண்கலாம் அவர்களுடைய சரித்திரங்களை, எப்படியெல்லாம் அவர்கள் அந்த நாட்டில் இருந்த அடிமைதானத்திலிருந்து 70 ஆண்டுகள் முடிந்த பிற்பாடு மீண்டும் எருசலேமுக்கு வந்து நிலைநாட்டினார்கள் என்பதை குறித்து. சுதந்திரம் பெற்ற நாடா இருக்கிறதா, நாடோடிகளாக பாவத்துக்கு அடிமையாக தேவனுக்கு விரோதமாக இருக்கிற நாடா இருக்கிறதா என்பதை இந்த நாள்ல நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்திலிருந்து கவனித்து பாருங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகாலங்களை சேவித்து தங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். அவர்களை கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகிய அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில அவர்களை ஒப்பு கொடுத்தார். அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகஞ்சாரின் கையில விற்று போட்டார். கொள்ளைக்காரர்கள் கையில இருக்கிறோம். வெள்ளக்கார கையில இருந்து நாம் இப்பொழுது எங்க இருக்கிறோம்னா கொள்ளைக்காரன் கையில இருக்கிறோம். ஆகையினாலதான் விடுதலை பெற்ற அடிமைகள் யார்? நாம தான் இருக்கிறோம். பைபிளை இன்னும் வாசிக்க போகிறோம். அற்புதமான ஒரு பாடம் பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 14 நியாயாதிபதிகள் வருவார்கள். அதுக்கு பிற்பாடு அந்த அதிகாரத்தில் நீங்க கீழே வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை ரட்சிப்பதற்காக இவர்கள் தேவனுக்கு விரோதமாக தேவன் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்த அந்த முறைமைகளை, அந்த அற்புதங்களையும் அந்த அதிசயத்தையும் இவர்கள் மறந்தார்கள். எல்லாத்தையும் மறந்தாங்க. ஃப்ரீடமா எப்படி இருக்கணும் என்பது குறித்து உண்மையாக ஊடகங்களில் உண்மை இல்லை, அரசாங்கத்துல உண்மை இல்லை, வேலைஸ்தலத்துல உண்மை இல்லை, சாப்பிடுகிற ஆகாரங்களில் உண்மை இல்லை, விளைவிக்கிற விளைச்சல்களில் உண்மை இல்லை, மனிதர்களிடத்துல உண்மை இல்லை, எல்லாவற்றிலும் கலப்படும், எல்லாம் கள்ளத்தனமாக மாறிவிட்டது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் சுதந்திரவாளியா அடிமைகளா இருக்கிறோமா? நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 14 நியாயாதிபதிகள் ஆண்டவர் எழுப்பினார். ஏன் அவர்களை நியாயாதிபதிகளை எழுப்பினார் என்றால்
இரட்சகர்களாக எழுப்பினார். ஏனென்றால் அடிமையாக போன தன்னுடைய பிள்ளைகளை அடிமைதனத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, கதறும் போது அவர்களை ஆண்டவராகி தேவன் இறக்கப்பட்டு அவர்களை விடுதலாக்கினார். அப்படிதான் ஒவ்வொரு நியாயாதிபதிய கர்த்தர் எழுப்பினார். இன்றைக்கு தேசத்தை ஆளுகிற தேசாதிபதியா இருக்கட்டும், ஜனாதிபதியா இருக்கட்டும், அது பிரதமரா இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், கவுன்சிலரா இருக்கட்டும், தலைவர்களா இருக்கட்டும், அவர்கள் எல்லாரும் எதற்காக என்றால் நம்ம நாட்டை காப்பாற்றுவதற்காக, நம்ம நாட்டை அடிமையாக யாராவது வந்து மேற்கொள்ள கூடாது, பாதுகாப்பாக ஜனங்களுக்கு பிரீடமா இருக்கட்டும் என்றுதான் பாடுபடுகிறார்கள். அவனமாகவே ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறை நம்ம தேசத்தை ஆளுகிற அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறோம். அவனமாக நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல ஒவ்வொரு வருடங்களாக, சில வருடங்களாக 18 வருடம், 40 வருடம், 30 வருடம், 2 வருடம், 20 வருடம், 22 வருடம், 10 வருடம், 8 வருடம், இப்படியாக ஒவ்வொரு நியாயாதிபதிகள் வந்து அரசாண்டார்கள். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலாக்கி கொண்டு வந்தார்கள். அப்பொழுதும் அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு மனம் இல்லாமல் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டதை பைபிள்ல நாம் வாசிக்கிறோம். அவ்வண்ணமாகவே இன்றைக்கு தேசம் இருக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பைபிள் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, முதலாவதாக நியாயாதிபதி ஆனவர் ஒத்தனியேல். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். ஒத்தனியேல் வந்த பிற்பாடு அருமையாக 8 வருடங்களாக அடிமையில இருந்தவர்களை மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்கினார் ஒத்தனியேல் முதலாவது நியாயாதிபதி. இரண்டாவது நியாயாதிபதி யோகுத். 3ஆம் அதிகார நியாயாதிபதிகள் 15 முதல் 30 வசனங்களிலே 18 வருடங்களாக அடிமைகளா இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த 18 வருடங்கள் அடிமைகளா இருந்த அவர்களை பிதாவாகிய தேவன் யோகுத்தை கொண்டு விடுதலாக்கினதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இவர்கள், நீங்க அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னாக்கா, யார் இடத்துல அடிமைகளா இருந்தார்கள்? மெசொப்பொத்தேமியாவின் ராஜா சூசன் ரிஸ்தாமியின் கையில அடிமைகளா இருந்தார்கள். இங்கே அம்மோன் புத்திரருடைய அமிலேக்கர் அவர்களுடைய கைக்குள்ள அடிமைகளா இருந்தார்கள். ஏகுத்து நாட்களில் 18 வருடங்களாக அடிமைகளா இருந்தார்கள் பாருங்களேன். மூன்றாவதாக சம்கார். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 80 ஆண்டுகளாக ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டா இருந்தாருங்க. விடுதலை சுதந்திரம் பெற்று விடுதலை 80 ஆண்டுகள் பாருங்க. இந்த சம்கார் நாட்களில் 80 ஆண்டுகள் சுதந்திரமா இருந்தார்கள். இன்றைக்கு 2026ஆம் ஆண்டுல நமது 80 ஆண்டுகள் சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இவர்கள் 80 ஆண்டுகள் சுதந்திரம் கொண்டாடினாங்களாம் பாருங்க. அற்புதமா இருக்கும் பாருங்க. ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். அற்புதமாக அந்த வசனம் பாருங்களேன். அவ்வளவு 30ஆம் வசனத்துல நீங்கள் கவனிங்க. 3ஆம் அதிகார நியாயாதிபதிகள் 30ஆம் வசனத்துல 80 ஆண்டுகள் அமைதியா இருந்து சந்தோஷமா கொண்டாடினார்கள் சம்கார் நாட்களில். நான்காவதாக தெபோரால். உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் தெபோரால கூட இன்னொருத்தர் இருக்கிறார், பாராக். அவரும் இந்த அம்மாவும் இணைந்து அந்த பெண்மணியோடு கூட இன்னொரு பெண்மணியும் ஏகேல், இவர்கள் 3 பேருடைய நாட்களில் அந்த அடிமைகள் இடத்திலிருந்து விடுதலை பெற்று சுதந்திரம் அடைந்ததை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் நாட்களில் அற்புதமாக அவ்வளவு காலமா 20 ஆண்டுகளாக அடிமைகளா இருந்தார்கள். தெபோரால் மூலமாக, பாராக் மூலமாக, ஏகேல் மூலமாக விடுதலை 20 வருஷத்தில் அடிமையா இருந்த அவர்களை விடுதலாக்கினார். நியாயாதிபதிகள் 4:4 நீங்க தெபோரால குறித்து வாசிக்கலாம். ஐந்தாவதாக தோலா. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா, தோலா நாட்களில் 23 வருடங்கள் சமாதானமா இருந்தார்கள். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களில் தோலா நாட்களில் 23 ஆண்டுகள் சமாதானமாக சுதந்திரமா இருந்தார்கள். மீண்டும் ஆண்டவர் விட்டு தூர போய் அடிமைகளாக ஆனார்கள். 7ஆவதாக ஏபீர்.
இங்கிலீஷ்ல ஜெயிர். 10ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களில் 22 ஆண்டுகளாக இந்த யாபீர் மூலமாக சுதந்திரமா வாழ்ந்தார்கள், அடிமைகளாக அல்ல. அதுக்கு பிற்பாடு அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். நீங்க மேல கீழே நீங்கள் வாசித்தீங்கன்னா யாருக்கு அடிமையா இருந்தார்கள், எத்தனை வருடம் அடிமையா இருந்தார்கள், அவர்களிடத்தில் எப்படி அந்த அடிமைதானத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள், அவங்கள மரண நாட்கள் நியாயாதிபதி மரித்த பிற்பாடு மீண்டும் அவர்கள் பாவம் செய்து அந்நிய தேவர்களை பின்பற்றி மோவாப், அம்மோன் இவர்களுடைய பெலிஸ்தர்களுடைய தேவர்களை பின்பற்றி வழிவிலகி போன நாட்கள் அந்த தோலாவின் நாட்களில் செய்த கொடுமையான காரியங்கள், ஏபீர் நாட்களில் செய்த காரியங்கள். 8ஆவதாக எப்தா குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும் இல்லைங்களா? நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நியாயாதிபதிகள் 11:11 எப்தா தான் காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல சொன்னான் என்று சொல்லப்படும். இந்த எப்தானுடைய நாட்களில அவனை துரத்தின தன்னுடைய சகோதரர்கள் மீண்டும் வந்து எங்களோடு கூட நீங்க வரணும், கீலியாத்தின் மூப்பர் எப்தாவின் பார்த்து எங்களோடு கூட துணை வந்து எங்களுக்கு எதிரியா இருக்கிற எதிரிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அம்மோன் புத்திராரும் இப்படியாக எங்களுக்கு விரோதமா செயல்படுகிறார்கள், நீங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டிக் கொண்டார்கள். எப்தாவின் நாட்களில் அற்புதமாக அம்மோன் ராஜாவை மேற்கொள்ளத்தக்கதாக இந்த 11ஆம் அதிகாரம் அற்புதமாக இந்த எப்தாவின் காலத்தை சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். 8ஆவதாக எப்தா குறித்து நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல வாசிக்கிறது மட்டுமல்லாமல் எபிரேர் விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் கூட அவர் வருகிறத நாம் பார்க்கிறோம். 9ஆவதாக இப்சான் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வாக்கியங்கள். நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வாக்கியங்கள். 7 வருடங்கள் சமாதானமாயிருந்தார்கள், அதுக்கு அடுத்தது அடிமைகளாக ஆனார்கள். இந்த 7 வருடங்களாக சமாதானமாயிருந்த அடிமையானவர்கள் மீண்டும் இப்சான் மூலமாக விடுதலை பெற்று ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள். 10ஆவதாக ஏலோன் நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 11-12. நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 11-12 ஏலோன் நியாயாதிபதியாக வருகிறார். இவர் அடிமைகளாக இருந்தவர்களிடத்திலிருந்து விடுதலாக்கி அற்புதமாக 10 வருடங்கள் அடிமைகளாக இருந்த இவர்களை விடுதலாக்கினார். தேவன் இந்த நியாயாதிபதி எழுப்பினார், விடுதலை அடைந்தார்கள். 11 அப்தோன் நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். அப்தோன் மூலமாக தேவன் 8 வருடங்களாக அடிமையில இருந்த இவர்களை தேவன் அற்புதமாக விடுதலாக்கினதை நாம் பார்க்கிறோம். 40 குமாரர், 30 பேர பிள்ளைங்களை இவனுக்கு, 60 கழுதுகள். இவளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான ஒரு நியாயாதிபதியா இருக்கிறார். இவர் 8 வருஷம் நியாயம் விசாரித்தார். அதுக்கு முன்னதாக அடிமையிலா இருந்தார்கள். அவர் மரித்த பிற்பாடு மீண்டும் பாவம் செய்து அமிலேக்கர் தேசத்துல அமிலேக்கர்களுக்கு அடிமையாக மாறிவிட்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் பார்க்கும் பொழுது எத்தனை தலைவர்கள் வந்தாலும் நம்ம நாடு அடிமையாக இருக்கிறது என்பது குறித்து இது மூலமாக அறிந்து கொள்ள முடியும். 12ஆவதாக சிம்சோன். இட் இஸ் ஒண்டர்ஃபுல், ஸ்பெஷல் கெஸ்ட், ஸ்பெஷல் பர்சன் இல்லையா? நியாயாதிபதி சிம்சோன், இவர் மூலமா தான் நசரேன் என்பது குறித்து அறிந்து கொள்ள முடியும். இவர் ரொம்ப தாய் தகப்பன் பக்தியானவர்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு பெற்றெடுத்த பிள்ளை, ஆண்டவர் கொடுத்த பிற்பாடு எப்படி வளர்க்கிறன்னு வளர்த்த பிள்ளை இந்த பிள்ளை தான். ஆனா சிம்சோனுடைய நாட்களில் 40 ஆண்டுகள் அடிமையால இருந்த அவர்களை விடுதலாக்கினார். மெயின் பெலிஸ்தருடைய கரத்தில் இருந்தார்கள். பெலிஸ்தர் இடத்திலிருந்து விடுதலாக்கினதை நான் பார்க்கிறோம். விடுதலை பெற்ற சுதந்திரவாளிகள், விடுதலை பெற்ற அடிமைகள் யார்?
இந்த சிம்சோன் மூலமாக எவ்வளோ சம்பவங்களை பைபிளில் நாம் வாசிக்கிறோம். சிம்சோன் சொன்னாவே எதிரிகள் பெலிஸ்தர்களாக இருப்பார்கள். அதுக்கு பிற்பாடு 2 பேர் நியாயாதிபதிகள் தான், பட் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது குறித்து உங்களுக்கு தெரியும். ஏலி ஆசார், பிரதான ஆசாரியனாயிருந்தான் ஏலி. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏலி பிரதான ஆசாரியனாயிருந்தான், நியாயாதிபதியா இருந்து நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். அந்நாட்களில் அவர் மரித்த பிற்பாடு அற்புதமான உண்மையான தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாக சாமுவேல் வந்தார். கடைசி நியாயாதிபதி, ஃபர்ஸ்ட் நியாயாதிபதினு சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனவே இந்த நியாயாதிபதி சாமுவேல் கர்த்தரிடத்துல கேட்டார், கர்த்தரே கொடுத்தார். கர்த்தரே நியாயாதிபதி என்ற வார்த்தையில வாழ்ந்த ஒரு நியாயாதிபதி ஏலி. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏலி நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். இந்த சாமுவேல் ஆனவர் நியாயம் விசாரித்துக் கொண்டு வந்தார். என்ன அந்த தேசத்தில் அவர் நியாயம் விசாரித்தார் பாருங்களேன். அற்புதமாக அவர் நியாயம் விசாரித்துக் கொண்டு வந்தார். எனவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில நியாயம் விசாரித்துக் கொண்டு வந்தார் சாமுவேல் ஆனவர். எனவே நியாயாதிபதிகளை கர்த்தரே எழுப்பினாராம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல மீண்டும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபம் பண்ணலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 14-15. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருவுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடிக்கு கொள்ளெடுக்கிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகஞ்சரன் கையில் விட்டு போட்டார். கர்த்தர் சொல்லியபடி கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டு இருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகள் எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளடுகிறவர்கள் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகள் சொல்ல கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழி அவர்கள் சீக்கிரமா விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமற் போனார்கள். இப்படி அநியாயம் செய்து ஆண்டவரை விட்டு தூர போனது நிமித்தமாக தேவன் அவர்களை கடிந்து கொண்டார். தேவன் அவர்களை விட்டு போட்டார். தேவன் அவர்களை ஆண்டவராகிய தேவன் சத்துருக்கள் கையில விட்டு போட்டதை பார்க்கிறோம். கடைசியாக அவர்கள் தேவனை நோக்கி ஜெபித்தார்கள், தேவனை நோக்கி அபயமிட்டார்கள், தேவனை நோக்கி ஆராதனை செய்தார்கள். ஆண்டவர் சொன்னார் அற்புதமாக. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 15-16 அந்நிய தேவர்களை விட்டார்கள், அக்கிரமத்தை விட்டார்கள், பாவத்தை விட்டார்கள், உணர்ந்தார்கள், மனம் திரும்பினார்கள், ஆண்டவரிடத்தில் வந்து ஆராதனை செய்தார்கள். ஆண்டவர் இறக்கப்பட்டு மனம் இறங்கி அவர்கள் விடுதலாக்கினார். கடைசியாக அந்த வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார், மனம் இறங்கினார். என்ன அருமையான ஆண்டவர்! இன்னைக்கு நம்ம நாடு ஆண்டவரை நோக்கி பார்த்தால் உண்மையாகவே பாவத்திலிருந்து விடுதலை, உண்மையான தேவனாய் கர்த்தரை ஆராதித்தால் உண்மையான விடுதலை, உண்மையாக உணர்ந்து தங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பினால் தேவன் நம்ம தேசத்துக்கு சேமத்தை தருவார்னு சொல்லப்படுகிறது. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல என் ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவர்கள் மனம் திரும்பி என்னை நோக்கி பார்த்தால் அவர்கள் பாவத்தை, அக்கிரமத்தை, அநியாயத்தை, சாபத்தை, நோய்களை, வியாதிகளை எல்லாவற்றையும் மன்னித்து அவங்க தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கார். நம்ம தேசம் சேமம் அடைய வேணும் என்றால், சமாதானம் பெற்று வாழ வேண்டும் என்றால், பிரியமா வாழ வேண்டும் என்றால் உண்மையான தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும், உண்மையான ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும், உண்மையான வார்த்தைகளை போதிக்க வேண்டும். நம்ம நாடு சுதந்திரம் பெற்ற அடிமைகளா இல்ல சுதந்திரம் பெற்ற சுதந்திரவாளிகளா யாரா இருக்கிற என்பது குறித்து மீண்டுமா கர்த்தர் சித்தமானார் 2வது பாகத்துல உங்களோடு கூட சந்திக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சுதந்திரம் பெற்ற அடிமைகள் யார் என்ற தலைப்பில் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் இந்த வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.